மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். மஹிந்த ராஜபக்ச அவர்களை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைக்காக அழைத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 12ஆம் தேதி கொழும்பை முற்றுகையிடுவதாக திஸ்ஸ குட்டியாராச்சி அரசுக்கு சவால், மிரட்டல் என்ற செய்திகளோடு பிணையில் வெளிவந்த கபில சந்திரசேனவை அதிரடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் கபில சந்திரசேன சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. திஸ்ஸ குட்டியாராச்சி விட்ட மிரட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்வரும் 12ஆம் தேதி ஒட்டுமொத்த கொழும்பையும் முற்றுகையிட போவதாகவும், இதுல மத, இன, மொழி எந்த பேதமும் இல்லாம அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஒரு பணியை செய்வாங்க அப்படின்னு ஒரு விஷயமும், மத தலைவர்களுடைய பங்கு பெற்றுதலுடன் இது நடக்கும், பௌத்த நாட்டை நேசிக்கின்ற மகா சங்கத்தினருடைய அனுசரணையோடு இந்த ஒரு முற்றுகையை கச்சிதமாக செய்வாங்க அப்படின்ற ஒரு மிரட்டலை தான் விட்டிருக்கிறாரு. ஆகு என்று சொல்லிட்டா கொழும்பு முற்றுகின்றது. கசப்ப தேரர் ஒரு மிரட்டலை விட்டிருந்தாரு. குறித்த தேரரை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்ப இல்லைன்னா கொழும்புல இருக்கின்ற பௌத்த சாசன அமைச்சை முற்றுகிடுவதாக அவர் மிரட்டுறாரு. ஆளுக்கால் மிரட்டுகின்ற செய்திகள் தான் பார்க்க கிடைக்குது. திஸ்ஸ குட்டியாராச்சி ஒட்டுமொத்த கொழும்பையும் எதற்காக முடக்குவதற்கான ஆயத்தத்தை செய்ய போறாரு, எதற்காக அந்த முற்றுகை நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்வரும் 12ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் விசாரணைக்காக மஹிந்த ராஜபக்ஷ அவங்கள வர சொல்லியிருக்கிறாங்க. யுத்தத்தை வெற்றி கொண்ட மஹிந்த ராஜபக்ஷ அவங்கள அரசு கைது செய்து உள்ள வைக்க போகுது அப்படின்ற ஒரு செய்தி காதுகளுக்கு எட்டிருக்கு. ஒரே ஒரு நாள் மஹிந்த ராஜபக்ஷ அவங்கள கைது செஞ்சு உள்ள வச்சு பாருங்க, ஒட்டுமொத்த நாடும் ஒன்று திரண்டு ஒட்டுமொத்த கொழும்பையும் முற்றுகையிட்டு கொழும்பை ஸ்தம்பிதம் அடைய செய்வாங்க. இதுல மத, இன பேதங்கள் இல்லாம நாட்டை நேசிக்கின்ற, பௌத்த மதத்தை நேசிக்கின்ற அனைவருமே இதுல ஒன்றிணைந்து இந்த ஒரு வேலையை செய்வாங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை தான் இப்போது திஸ்ஸ குட்டியாராச்சி அரசுக்கு விட்டிருக்கிறாரு. ஒரு ஊழல், ஒரு களவு, ஒரு மோசடி நடந்தா அதற்கான விசாரணைகளை சட்டத்தின் அடிப்படையில் மேற்கொள்றதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அரசியல் பழிவாங்கும் நோக்கத்துல மஹிந்த ராஜபக்ஷ அவங்களை கைது செஞ்சு இப்படியான ஒரு விஷயத்தை செய்ய நினைச்சா நிச்சயமாக கொழும்பை முற்றுகிடுவோம் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தான் அவர் முன் வச்சிருக்கிறாரு. ஜனாதிபதிக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதிக்கும் ஒரு நினைவூட்டலை சொல்லி இருந்தாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடக்கு தொடங்கி நுவரெலியா வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சுதந்திரமாக அச்சுறுத்தல் இல்லாம ஒரு மே தினத்தை கொண்டாட உங்களால முடியுமாக இருந்தா அதற்கு காரண கருத்தாக இருந்தது யுத்தத்தை வெற்றி கொண்ட மாவீரன் மஹிந்த ராஜபக்ஷ அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் தான். அவர் இன்னைக்கு வாங்கி தந்த சுதந்திரத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு ஒரே தினத்துல எல்லா இடங்களிலும் மே தினத்தை கொண்டாடுவதற்கான இயலுமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால மஹிந்த ராஜபக்ஷ அவங்களை எளிதில் நீங்க மறந்துடக்கூடாது. பழிவாங்க நோக்கில் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்களாக இருந்தா நிச்சயமாக கொழும்பு முற்றுகையிடுவோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை தான் திஸ்ஸ குட்டியாராச்சி முன் வச்சிருந்தாரு. யுத்தத்தை வெற்றி கொண்ட மஹிந்த ராஜபக்ச எதுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் விசாரணைக்காக அழைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னணி இருக்கு. ஏபஸ் கொள்வனவுல கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து இப்போது புனேயில வந்தவர் தான் கபில சந்திரசேன. கிட்டத்தட்ட 2 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் ஊழல் நடந்திருக்கு. கபில சந்திரசேன சத்திய கடுதாசி மூலம் நீதிமன்றத்துக்கு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல 60 மில்லியன் ரூபாவை மஹிந்த ராஜபக்ஷ அவங்களோட கையில அவர வீட்டுல 2-3 தடவைகள் 20 மில்லியனாக 3 கட்டங்கள்ல பெலியத்த வீட்டிலையும் கார்டன் இல்லத்திலையும் வச்சு நான் கொடுத்ததாக நீதிமன்றத்துல சத்திய கடதாசி மூலம் அந்த ஒரு செய்தியை வாக்கு மூலமாக வழங்கியிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் குறித்து தான் இப்போது எதிர்வரும் 12ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ஷ அவங்கள இந்த ஒரு 60 மில்லியன் ரூபாய் ஊழல் சம்பந்தமாக அல்லது லஞ்சம் சம்பந்தமான விசாரணைக்கு தான் இப்ப லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் அவருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. 60 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றது, எங்கிருந்து அந்த பணம் பெறப்பட்டது, இவை அனைத்தும் கச்சிதமாக சாட்சிகளோட மஹிந்த ராஜபக்ச கை நீட்டி இந்த பணத்தை வாங்கினார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் மஹிந்த ராஜபக்ச இந்த ஒரு விஷயத்துல கைது செய்யப்படுவதற்கான 100% வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதுனால தான் இப்போது திஸ்ஸ குட்டியாராச்சி இப்போது இந்த செய்தியை கசிய விட்டிருக்கிறாரு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செஞ்சு உள்ள வச்சவங்க தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர். பக்கவாக சான்றுகள் இருந்தால் அவங்க கைது செய்யறதுக்கு அஞ்சுறது இல்லை அப்படின்றதுனாலதான் இப்ப திஸ்ஸ குட்டியாராச்சிக்கு ஒரு காய்ச்சல் பிடிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்துமே பக்காவாக இருக்கு. ஒட்டுமொத்தத்துல கபில சிறிசேன, மஹிந்த ராஜபக்ஷ குறித்த அமைச்சுக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர் அனைவருமே இந்த ஒரு விஷயத்துல தில்லாலங்கடி வேலை பார்த்திருக்காங்க அப்படின்றது உறுதியானதுனால்தான் இப்ப மொட்டு கட்சிக்குள்ளேயே
மஹிந்த ராஜபக்சே கைது செய்வதற்கான அனைத்து சாத்தியப்பாடுகளும் இருப்பதாக அச்சம் கொள்ற இந்த சூழ்நிலையில் தான் திச குட்டியாராச்சி அவங்களுடைய அல்லக்கை இல்லையா, அதனால அவர் ஊடகங்கள்ல இந்த ஒரு மிரட்டலை விட்டிருக்கிறாரு. 12ஆம் தேதி விசாரணைக்காக வருகின்ற பொழுது மஹிந்த ராஜபக்சே அவங்க கைது செய்யப்படுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அனைத்துமே பக்காவாக சாட்சியங்கள் எல்லாம் இருக்கின்ற இந்த சூழல்ல நிச்சயமாக மஹிந்த ராஜபக்சே கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. யுத்தத்தை முடிச்சவன் மொத்தத்தை முடிக்கட்டும் அப்படின்னு ஒரு நிலப்பாட்டில் தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவும் இருக்குமாக இருந்தால் கைது நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. சட்டமனைவருக்கு சமம் அப்படின்ற வகையில் பார்த்தீங்களாக இருந்தா இவர் 60 மில்லியன் ரூபாய் இந்த 2 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸில் இருந்தான் பெற்றுக்கொண்டார் என்பதற்கான பக்கமான சான்றுகள் இருப்பதனால நிச்சயமாக கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். பொறுத்திருந்து பார்க்கலாம். 12ஆம் தேதி மஹிந்த ராஜபக்சே அவங்க விசாரணைக்கு வராங்களா இல்ல சாக்கு போக்கு சொல்லி விசாரணைக்கு வராமல் இருக்கிறாரா, வந்த இடத்துல கைது நடக்குதா இல்லையா, ஒருவேளை கைது நடந்துட்டா திச குட்டியாராச்சி சொல்லுகின்ற கொழும்பை முற்றுகையிடுகின்ற அந்த ஒரு விஷயம் நடந்து முடியுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பிணையில் வெளிவந்த கபில சந்திரசேனவை அதிரடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் கபில சந்திரசேன சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 5ஆம் தேதி பிணையில வந்த கபில சந்திரசேன ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னைய நாள் தலைமை நிறைவேற்று அதிகாரியாக கடமை புரிந்தவர். பிணையில வந்த சூழ்நிலையில மீண்டும் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த இந்த சூழ்நிலையில கபில சந்திரசேன இன்றைய தினம் அதிகாலையில அவருடைய கொல்லுப்பட்டியில் இருக்கின்ற ஒரு உறவுக்காரருடைய வீட்டில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கபில சந்திரசேனையை கைது செய்வதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் அவருடைய சொந்த வீட்டுக்கு போயிருந்த சூழ்நிலையில முச்சக்கர வண்டியில் அவர் அங்கிருந்து வெளியான செய்தி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினருக்கு கிடைச்சதுக்கு நாங்க குறித்து கொல்லுப்பட்டியில் இருக்கின்ற உறவுக்காரருடைய வீட்டை நோக்கி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் விரைந்து போயிருக்கிறாங்க. போன சந்தர்ப்பத்தில் தான் கபில சந்திரசேன சடலமாக உயிர் போன நிலையில மர்மமான முறையில உயிரிழந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பதிவாக இருக்கு. இந்த ஒரு மரணத்துக்கு பின்னால் இருப்பது கொலையா தற்கொலையா என்ற எந்த ஒரு விஷயங்களும் இதுவரைக்கும் வெளிவராத சூழ்நிலையில் தான் இப்போது இவருடைய மரணம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருந்தது. ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல 2 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் தான் கைது செய்யப்பட்டாரு. இந்த பணத்தில் இருந்து 60 மில்லியன் ரூபாய் 3 கட்டங்களாக 20 மில்லியன் 20 மில்லியன் 20 மில்லியனாக 3 கட்டங்களாக மஹிந்த ராஜபக்சே அவங்களுக்கு இந்த பணத்தினூடாக அவரை சொந்த வீட்டில் வைத்து கொடுத்ததான ஒரு சத்திய கடதாசையும் அவருடைய சட்டத்தரணின் ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தாரு. அதுபோக குறித்த விவகாரத்துக்கு பொறுப்பான அமைச்சருக்கும் இதுல இருந்து பங்கு கொடுத்ததாக அவர் சொல்லி இருந்தாரு. இப்படியான சூழ்நிலையில தான் இப்போது பிணையில 5ஆம் தேதி வந்த கபில சந்திரசேன மர்மமான முறையில் இப்போது உயிரிழந்து கடந்திருக்கிறாரு. இதுக்கு பின்னால என்ன வகையான விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு, எதற்காக தன்னுயிரை மாய்த்து கொண்டரா அல்லது இது தற்கொலையா அல்லது கொலையா, கொலையாக இருந்தால் யார் இதுக்கு பின்புலமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இப்போது கேள்விகளாக எழுந்து நிற்குது. தற்கொலை என்றால் எதற்காக தற்கொலை செய்தார், இந்த கேஸ்ல இவர் ஒரு அரச சாட்சியா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற சூழ்நிலையில யாருடைய அழுத்தத்தின் காரணமாக இவர் இறந்தார் அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இது போன்ற பெரும் புள்ளிகளோடு சம்பந்தப்படுகின்ற கேசுகள்ல மிக முக்கியமான சாட்சிகள் அல்லது அதுக்கு பக்கபலமாக இருந்த குற்றத்தை செஞ்சவங்க அல்லது அவர்களின் அழுத்தம் காரணமாக இந்த குற்றங்களை ஈடுபட்ட எல்லாம் தற்கொலை செய்து கொள்வது அல்லது கொலை செய்யப்படுவது என்பது எமது நாட்டுக்கு புதிதான விஷயம் கிடையாது. கெஹலிய ரம்புக்கொள்ளையருடைய மிக முக்கியமான ஒரு வழக்குல இரத்தினபுரியைச் சேர்ந்த ஒரு வியாபாரி தற்கொலை செய்து கொண்ட சம்பவமும் பதிவாகி இருந்தது. அதுபோக லசந்த விக்ரமதுங்கனுடைய படுகொலையில் சம்பந்தப்பட்ட ஜேசுதாசன் அதிரடியாக சிறையில் இருக்கும் பொழுது மரணமான சம்பவம் பதிவாக இருந்தது. இந்த மரணங்களுக்கு பின்னால இருக்கிற தற்கொலையா கொலையா என்ற எந்த ஒரு விஷயங்களும் தெரியாமலே இதுவரைக்கும் துப்பு துலக்கப்படாமல் இருக்கின்ற இந்த சூழல்ல தான் இப்போது மிக முக்கியமாக மஹிந்த ராஜபக்சே அவர்களுக்கும் இந்த ஊழல்ல பங்கு இருக்கு. அதற்கான பணத்தை தனது கையால் கொடுத்ததாக அவர் வாக்குமூலம் கொடுத்தது மட்டுமல்ல, அரசு சாட்சியை இவர் மாறுறதுக்கு பிற்பாடுதான் இந்த படுகொலையும் நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்த விஷயம் தான் எதற்காக நீதிமன்றம் அதிரடியாக இவரை கைது செய்து மீண்டும் நீதிமன்றத்தில் முற்படுத்த சொன்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கபில சந்திரசேன பிடைமுறை நிபந்தனைகளை மீறி இருக்கிறாரு. அதுபோக நீதிமன்றத்தின் நம்பிக்கை தன்மையை இவர் இல்லாமல் ஆக்கினார் அப்படின்ற குற்றச்சாட்டுல போலியான நபர்களை பிணைக்கு நிறுத்தித்தான் இவர் பிணை பெற்று சென்றார் அப்படின்ற அடிப்படையில் இவரை மீண்டும் கைது செய்யணும், வழக்கு முடியும் வரைக்கும் இவரை விளக்குமுறையில் வைக்கணும் அப்படின்ற கோரிக்கைகளை வச்சுத்தான் இந்த மோசனை போட்டு நீதிமன்றத்தில் அவங்களுடைய தரப்பு நியாயங்களை முன்வச்சதுக்கு இணங்கத்தான் இந்த ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கி இருந்தது. பிணையாக இவருக்கு நிபந்தனையாக வழங்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரொக்கப்பணமும்
1 கோடி பொறுமதியான 3 சரீர பிணைகளும் தான் பிணை நிபந்தனையாக வழங்கப்பட்டது. இதுல 2 நபர்கள் வந்து கூலிக்கு அமர்த்தப்பட்டவங்க, அவங்களுக்கும் இவருக்கும் எந்த உறவும் கிடையாது, அது போலியான ஆவணங்களை சமர்ப்பிச்சு தான் பிணையில போயிருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்னிறுத்தினாங்க. உடனடியாக நீதிபதி என்ன பண்ணினாரு, குறித்த நபர்களை கைது செஞ்சு விசாரணைக்கு உட்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. மேற்கொண்டு விசாரணையில் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 நபர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கபில என்பவர் எங்களுக்கு யாருன்னு தெரியாது, உறவும் கிடையாது, சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது, ஏன் கண்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அந்த எப்போ நீங்க இதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவா மற்றும் திஸ்ஸு என்று சொல்லப்படுகிற இந்த 2 நபர்கள் தான் 15,000 வீதம் தந்து எங்களை இந்த ஒரு கேஸ்ல பிணைக்கு வர சொன்னாங்க. தொழிலும் கிடையாது, அதனால இதுக்குள்ள நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஆவணங்கள் எல்லாம் உறவுக்காரர் அப்படின்னு சொல்லித்தான் கிராம உத்தியோகத்தர் இவருக்கான சான்றிதழ்களை வழங்கியிருக்கிறாங்க. உடனடியாக குறித்த நபர்களை வந்து 13ஆம் திகதி வரைக்கும் விளக்குமறியலில் வைக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டதோட இந்த சான்றிதழை கொடுத்த அந்த கிராம உத்தியோகத்தர் குறித்து விரிவான விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்கும்படியும் உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு. இதன் அடிப்படையில் தான் இப்போது நீதிபதி உடனடியாக கபில சந்திரசேனை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும்படி அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு. கபில சந்திரசேனையை கைது செய்வதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் போன சந்தர்ப்பத்தில் தான் கபில சந்திரசேன மர்மமான முறையில் உயிரிழந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பதிவாக இருக்கு. பொறுத்து பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்துல மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுக்கு 12ஆம் தேதி என்னென்ன விஷயங்கள் நடந்து முடிய போகுது, அது போக வந்து இந்த ஒரு கேஸ்ல என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி, என்னதான் இருந்தாலும் லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோ மற்றொரு காணொலியில உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.